ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன லோட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லீஃப் லோடிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் எம்போஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டில் வந்து அந்த லீஃபுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான டிப்ஸ். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து லீஃபில் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியாக ஆரி ஒர்க் வந்து கற்றுக்குவோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த லீஃப்க்கு வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு ஜரி த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ எண்டு நாட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எண்டு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்டு நாட் வந்து ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ எண்டு நாட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எம்போஸ் லோடிங் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வந்து எடுத்திருக்கேன். கீழே பேஸ் வந்து நான் ஜர்தோசி கொடுக்க போகிறேன். நீங்கள் ஜர்தோசி இல்லை அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரஃபாக வந்து இந்த மாதிரி ஜர்தோசி எடுத்துகிட்டு கீழே வந்து பேஸ் வந்து ஒரு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ஜர்தோசியில் எப்படி ரன்னிங் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 2 லாங் ஜர்தோசி எடுத்துகிட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜர்தோசி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா சுகர் பீடு கூட ஒரு லைன் கொடுக்கலாம், இல்லைனா பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்டி விட்டுருங்க. பைப்பிங் த்ரெட் ஒட்டிட்டு நீங்கள் அதுக்கு மேலே லோடிங் வந்து கொடுத்தா இன்னுமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு எம்போஸ்ட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பாருங்கள் ஜர்தோசி கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எம்போஸ் லோடிங்க்கு வந்து கீழே வந்து பேஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு எம்போஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப லுக்காக வந்து தெரியும். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த லோடிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கட் பீட்ஸ், கட்டானா பீட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கட் பீட்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி லோடிங் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கட் பீட்ஸில் வந்து லோடிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சுகர் பீடு கூட நீங்கள் எடுத்து லோட் பண்ணலாம், இல்லை ஜர்தோசியில் கூட லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கட் பீடை இந்த மாதிரி நீடில் வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்டர் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சென்டர் போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சென்டர் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி வந்து ஒரு லைனுக்கு வந்து 3 பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்ஸ் போயிட்டு ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் வாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் சைடு மட்டும் தான் நம்ம லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து 3 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணி நூலை எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைட் போங்க, லாங் செயின் லாக் ஸ்டிச். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிகிட்டே வந்துடுங்க. நம்ம அவுட்லைன் செயின் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம அந்த லைன் வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த லோடிங் வந்து க்ராஸாக கிடைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியலைனாலும் ஒவ்வொரு டைம் 3 பீட்ஸாக கூட நீங்கள் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக போக நீங்கள் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா ப்ரைடல் ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் இல்லாத ப்ளவுஸே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. லீஃப் லோடிங், ஃப்ளவர் லோடிங், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ஒரு எம்போஸ் லோடிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிகினர்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா வந்து இந்த லோடிங் ஸ்டிச் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த லைன் வந்து என் பண்ண போகிறோம். என் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 பீட்ஸ் நம்ம கொடுத்துட்டே வரோம் இல்லைங்களா. ஸோ கீழே வரும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 2 பீட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி 2 பீட்ஸ் உங்களுடைய அந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் வந்து அந்த பீட்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஹாஃப் வந்து போட்டு நம்ம எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம லோட் பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் நீங்கள் ஒன் சைடு எப்படி வந்து லோட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான். ஓகேங்களா?
லாங் செயின் லாக் போட்டுட்டு நீங்கள் ஒன் சைடில் இருந்தால் லோட் பண்ணணும். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அகைன் வந்து பீட்ஸை வந்து அகைன் லோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம பீட்ஸை வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் த்ரெட்லேயும் வந்து லீஃப் லோடிங் வந்து நிறைய 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பீட்ஸ்லேயும் லோட் பண்ணுவோம், த்ரெட்லேயும் வந்து லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 2 லோடிங் ஸ்டிச்சுமே வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்லாம் வந்து நீங்கள் லோடிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சில்க் த்ரெட் வந்து பிசிறு தட்டாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக வரும். ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சஸுமே ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பீட்ஸ் வந்து அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது அந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து அந்த லாஸ்ட்டில் 3 பீட்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய லீஃப் ட்ரா பண்ணியும் நீங்கள் லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்ன லீஃப் ட்ரா பண்ணி ஒன் சைடு லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன் சைடு லீஃப் லோடிங் கூட நம்ம நிறைய ப்ளவுஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹாஃப் வந்து நம்ம லோட் பண்ணோம் இல்லையா, ஒரு சைடு ரைட் சைடு வந்து லோட் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஒன் சைடு லீஃப் ஃபில்லிங். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து தின்ன லீஃப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒன் சைடு லீஃப் வந்து லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆங்கர் த்ரெட் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட்லேயே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்கலாம். ஜர்தோசி கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டினாலும் ஜர்கான் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நிறையவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அந்த சென்டரில் என்ன டிசைன் ஃபார்ம் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் ஆங்கர் த்ரெட்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கொடுத்துருக்கேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல கிராண்டான லுக் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கட் பீடு லோடு வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது கட் பீடு எம்போஸ் லோடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் லைன் ஜரியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் இன்றைக்கி டபுள் லைன் தான் கொடுக்க போகிறேன். டபுள் லைன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஜரியில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு மெட்டீரியல்ஸ், அதாவது சுகர் பீடு, அகெயின் வந்து நீங்கள் ஜர்தோசியில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். அது வந்து உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா நல்ல கிராண்டாக தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நான் டபுள் லைன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ கிராண்டாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு எம்போஸ்ட் லோடிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்காக டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் இருந்து ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு உங்களுடைய ப்ளவுஸை வந்து ஓனாகவே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.